Hey guys, ஆயுஷ் அகாடமி வணக்கம். இந்த காணொளி நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நூலகம் இருக்கணும் அப்படின்ற ஒரு அப்துல் கலாமோட எண்ணங்கள், நிறைய அறிஞர்களோட எண்ணங்கள்னா வீட்டுக்குள் ஒரு நூலகம் இருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி ஆயுஷ் அகாடமி என்ன சொல்ல வருதுன்னா, உங்கள் மொபைல்குள்ளே ஒரு நூலகம் இருக்கிறது நல்லதுங்க. அவங்க மொபைல்குள்ளே நூலகம் வைக்கிறதுனா புக்ஸு பேப்பர்ஸு உள்ளே வச்சுக்க முடியாது. லைப்ரரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு அப்டேட்டாக நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பேரண்டல் கண்ட்ரோல் கொடுத்தோம். ரெண்டாவது விஷயம், ஒரு வாட்ஸ்அப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்போம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இப்போது உங்கள் மொபைலில் கண்டிப்பாக எல்லா யங்ஸ்டர்ஸும், அதே மாதிரி கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கிற பீப்புள்ஸ், வயசு அதிகமானவங்களும் சரி, நீங்கள் எல்லாருமே ஒரு லைப்ரரியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. உங்களோட ஃப்ரீ டைமில், ரிலாக்ஸ் டைமில் அந்த லைப்ரரிக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம். ஆல்ரெடி கூகுள் ப்ளேயில் ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த கூகுள் ப்ளே லைப்ரரி பற்றி நான் சொல்ல போதில்ல. கூகுள் ப்ளே புக்ஸு அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிங்க. அது தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம்னா, இந்தியன் கவர்மெண்ட் நமக்காக ஒரு லைப்ரரி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே போங்க, ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வழக்கம் போல் நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் மேலே கிளிக் பண்ணி உடனே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. வழக்கம் போல் நம்ம பார்க்குறதாங்க. இது 3.5 ஸ்டார் போட்டிருக்காங்க. 11K ரிவ்யூஸ் இருக்குது. 1.7 MB ரொம்ப கம்மியான MB தான். உங்கள் மொபைலில் எங்கேயோ ஒரு ஓரமாக, இது ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோட சைஸோட கம்மி. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா 2 MB 3 MB 5 MB கிடைக்கும். பட் இந்த ஆப் பார்த்திங்கன்னா 1.7 MB தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராது. அதே மாதிரி இந்த ஆப் 3 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூட்டபிள் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ். த சம் வைலன்ஸ் ஆர் காமிக்கல் ஆர் ஃபேண்டசி கண்டென்ட்ஸ் இஸ் அக்செப்டபிள். ஸோ பேட் லாங்குவேஜ் இஸ் நாட் பர்மிட்டட். ஸோ இதுக்குள்ளே எந்த ஒரு பேட் லாங்குவேஜ் பர்மிட்டட் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதுவரையும் 1 மில்லியன் பீப்புள்ஸ் இந்த டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா, இது இந்தியன் கவர்மெண்ட்டால் அவங்களால் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இது யார் இதோட ஓனர்ஷிப்பு, இது என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கீழே கொடுத்துருப்பாங்க. இதோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2016 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 28 டிசம்பர் 2016 ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட அப்டேஷன் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 15 ஜூலை 2018 2.0.6 வந்திருக்கு. பெர்மிஷன் பாருங்கள். இந்த பெர்மிஷன் உங்களோட கான்டாக்டோ ஃபோட்டோஸோ எதையுமே இது ரீட் பண்ணாதுங்க. ஸ்டோரேஜ் மட்டும்தான் பார்க்குறாங்க. இந்த ரீட் த content of your shared storage, modify or delete content of your shared storage. நீங்கள் இதிலேருந்து எதாவது டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை பற்றி அது தெரிஞ்சுக்கும். டவுன்லோட் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் டெலீட் பண்ணாலும் அதை பற்றி அவங்க ரீட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டெலீட் பண்ணிக்கோங்கன்னு அந்த விஷயத்தை மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணுறாங்க. அதர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் நெட்ஒர்க் ஆக்சஸ் வச்சுக்கிறாங்க. ஃபுல் நெட்ஒர்க்னால் உங்களோட நெட்டு ஸ்பீடு அது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கும். வியூ நெட்ஒர்க் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்றது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நெட்ஒர்க் கனெக்ஷன் இருந்தால் தான் அது புக்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண முடியும் அவங்களால. நெட்ஒர்க் கனெக்ஷன் இல்லைனா எரர் அப்படின்னு காமிக்கும். ஸோ இந்த ஆப்பில் இவ்வளோ விஷயத்தை தான் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்க. வேறு எந்த ஒரு பெர்மிஷன் கொடுக்கல. சில ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் போய் இதை பார்க்காமே இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. அதனால் உங்களோட கான்டாக்ட்ஸு, ஃபோட்டோஸு, பர்சனல் டேட்டாஸு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட இமேஜில் பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துருக்கீங்க, ஏடிஎம் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் எடுத்து வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு பின், பாஸ்வேர்டு இது எல்லாமே கூட எழுதி போட்டு எடுத்து வச்சுருப்பீங்க. சில ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ரீட் யுவர் ஃபோட்டோஸு இமேஜ்னு எங்கள் பெர்மிஷன் கொடுத்துருப்போம். கண்டிப்பாக அவங்க அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஏன் உங்களை அஃபெக்ட் ஆகலைன்னா, நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய காசு எதுவுமே மணி எல்லாம் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய காசு இருந்தால் நீங்கள் சிரிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கெல்லாம் நான் ஏன் பயப்படணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட எந்த காசோ அதிகமாக இருக்காது, அக்கௌண்ட்டில் காசு இருக்காதுன்னா கூட உங்கள் டேட்டாஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு விற்றுருவாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன டேட்டாஸ் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணால் ஸ்டோர் பண்ணிவிட்டு, உங்களுக்கு சில டைமில் யோசிக்கலாம், அன்னோன் கால்ஸ் வருது, அன்னோன் மெசேஜஸ் வருது, இந்த மாதிரி லைசன்ஸ் என்ன சொல்கிறது, லோன் வேணுமா, இது மாதிரி இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னா அவங்களுக்குலாம் எப்படி இந்த நம்பர் போகுதுன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணும்போது அதுலேருந்து அவங்க எடுக்கிற கான்டாக்ட்ஸும் டீட்டெயில்ஸும் தான் மற்றவங்கிட்ட போகுது. அதே மாதிரி இந்த ஆப் இந்தியன் கவர்மெண்ட்டில் பண்ணுறதுனால உங்களோட கான்டாக்டே ஃபோட்டோஸையும் எதையுமே அவங்க எடுக்கலை. இது தெரிஞ்சுக்கோங்க. இது ஆயுஷ் அகாடமி இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்காக தான் ஆயுஷ் அகாடமி காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதோ ஒரு விஷயம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நாங்கள் அதை செய்கிறோம்.
மறக்காமல் இந்த வீடியோவோட லிங்க்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது டவுன்லோட் பண்ணுறது எப்படின்றது அடுத்த 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸோ இது வாட்ஸ் நியூ இதில் பார்த்தீங்கன்னா பக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கு, அதாவது ஒரு வைரஸ் மாதிரி ஒரு ஃபைல் இருந்தது, அதை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. வீவிங் ஃபைல் அவைலபிள் ஃப்ரம் டவுன்லோட் மேனேஜர். ஸோ உங்களோட டவுன்லோட் மேனேஜர்லேயே நீங்கள் வந்து ஃபைலை வியூ பண்ணலாம். இந்த மாதிரி நியூ அப்டேட் 2018 பண்ணதோடு சரிங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல, ஏன்னா அதுவே போதுமானது. ஸோ இந்த ஆப் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக நான் திரும்ப இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, 1.7 MB ஈஸியாக உடனே டவுன்லோட் ஆகிடுங்க. ஸோ மறக்காமல் இந்த நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரியை ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூல் சில்ட்ரன்ஸு எல்லாருமே உங்கள் மொபைலில் வச்சுங்க. நீங்கள் ஒரு கேமிங் ஆப் வச்சுக்கிறத விட இது எங்கே ஒரு மூலையில் வச்சுக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காலத்தில் எங்காவது ஒரு இடத்துல யூஸ் ஆகுங்க. நீங்கள் ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ கண்டிப்பாக இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போர் அடிக்கும்போது பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி இந்த ஐக்கான் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ MHRD மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கமிட்டி அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அது கொடுத்துருக்காங்க காரக்பூர். ஓகே, காரக்பூரில் இருக்கிற IIT இதோட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஐக்கான் வரும். ஸோ நீங்கள் ஃப்ரீ கெஸ்ட்டாக இதுக்குள்ளே போய் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீ கெஸ்ட்டாக போய்ட்டு எவ்வளோ புக்ஸுனாலும் நீங்கள் தேடிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஸை பற்றி உங்கள் கையில் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் தேட வேண்டியது, சர்ச் பண்ண வேண்டியது, உங்களுக்கு தேவையானதை எடுக்க வேண்டியது உங்கள்கிட்ட விஷயம். ஏன்னா இதுக்குள்ளே நான் ஒவ்வொன்றா போய் ப்ரௌஸ் பண்ணி இது சொல்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஓகே, நான் இதில் லாகின் பண்ணிடுறேங்க. ஹோம் போங்க. நான் ஏன் லாகின் பண்ணுறேன்னா ஆல்ரெடி இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் புதுசாக போகிறீங்க அப்படின்னா சைனப் போங்க. சைனப் போனீங்கன்னா இதெல்லாம் கேட்கும். உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அந்த பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அப்புறம் மேல் ஃபீமேல் ஆர் அதர்ஸு அந்த ஸ்டேட் பார்த்துக்குங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற இது இந்தியன் கவர்மெண்ட்டால் வழங்குறதுனால இந்த ஆப் வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும்தாங்க செயல்படும். நீங்கள் வேறு எந்த கண்ட்ரிக்குள்ளே போனாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவ்வளோ செக்யூரிட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்குள்ளே அவ்வளோ முக்கியமான புக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்ஸும் இருக்குது. இருந்தாலும் ஆக்சுவலாக இந்த ஆப்பில் ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் நான் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சொல்கிறேன். ஏஷியன் லைப்ரரியில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் ஏன் 2 மினிட்ஸ் இப்போ சொல்லிடுறேன். ஏஷியன் லைப்ரரி புக் எல்லாமே சேர்த்து இதில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஏன் வந்து ஸ்டேட்டை வந்து நான் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஓகே, ஸ்டேட் இருக்குங்களா, சிட்டி போட்டுடலாம். கண்ட்ரி எங்கேயுமே கொடுக்கல பாருங்கள். ஸோ தெளிவாக இருக்காங்க. இந்தியன் ஆப் தான், அதனால் இது இந்தியாவுக்குள்ளே மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ பி இண்டியன், ப்ரௌட் இண்டியன், ஆட்ஸ்அப் டு இந்தியன் கவர்மெண்ட். அடுத்து எஜுகேஷன் ரோல். நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்குங்களா, 5th, 8th, 9th and 10th, 11th, 12th, UG, PG, கரியர், டெக்னிக்கல், அடல்ட் எஜுகேஷன், லைஃப் லாங் லேர்னர். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, மராத்தி. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. கவுண்ட் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷை விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 லாங்குவேஜில். ஸோ நாம் இந்த 10 லாங்குவேஜில் நம்ம தமிழும் ஒன்று அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படலாம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் தமிழுக்கு 10 லாங்குவேஜில் தமிழுக்கு ஒரு தொன்மையான மொழிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்புறம் உங்கள் இன்ஸ்டியூட் நேம், எங்கே படிக்கிறீங்க இல்லை வேலை செய்கிறீங்க, அதை கொடுத்துட்டு சைன்அப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது நான் சைன்அப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணுறது ஆயிஷா அகாடமி தாங்க. ஏன்னா ஆயிஷா அகாடமிக்காக நிறைய புத்தகம் தேவைப்படுது. ஏன் புத்தகம் தேவைப்படுதுன்னா, உங்களுக்கு விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸில் போயிட்டு இதோட பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா இது சும்மா நான் டெம்ப்ரரியாக இந்த ஆப்காக ரேண்டமாக கொடுக்குற ஒரு விஷயம். இந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ண முடியாது. நான் லாகின் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ அக்கௌண்ட் ரெக்கவரி கேட்குது. ஸோ இங்கே ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. திரும்பவும் நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன் பாஸ்வேர்டு. ஏன்னா லாஸ்ட்டாக இந்த பாஸ்வேர்டு கொடுத்து தான் நான் உள்ளே போனேன். B2 ஒன்றும் இல்லைங்க, சீக்வன்ஸாக ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து வச்சேன், அவ்வளோதான். ஓகே, நாட் நவ் கொடுத்தாச்சு. மெயில் ஐடி இஸ் நாட் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. என்ன தப்பு இருக்குதுன்னு தெரியல. அக்கௌண்ட் ரெக்கவரியில் போடலாம்.
ஆயிஷா போட்டு அகாடமி @gmail. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் சைன்இன் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஸோ மெயில் ஐடி நாட் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயிஷா அகாடமி இதில் ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் இருக்கும். லாகின் பண்ணலாம், நீங்கள் கெஸ்ட்டாகவே இதை ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன லெவலில் என்ன சோர்ஸு பை டைப்ஸு உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வேணுன்னா பாருங்கள். இது டெக்ஸ்ட்டாக வேணால் டெக்ஸ்ட் வச்சு போய்க்கலாம். உங்களுக்கு புக்கு ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் வச்சு தான் இருக்கும். இந்த புக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற புக்கு என்ன மாதிரி லாங்குவேஜ், அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஃப்ரண்ட் பேஜ் கொடுத்து ஆத்தர் யார், லாங்குவேஜ் யார், சோர்ஸ் யார், கண்டென்ட் யார், எல்லாமே இது பேஸ்ட் ஆன் ஒன்லி டெக்ஸ்ட் தான். இல்லை வீடியோ டைப்பில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது யூடியூப் லிங்க்கு இல்லைனா ஐஐடியில் இப்போ க்ரியேட் பண்ணது வீடியோ எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து இமேஜஸ் பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் உள்ளே போனால் ஒன்லி இமேஜஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். புத்திஸ்ட் பேஸ் போகிறோம் அப்படின்னா பிக்சர் பேஸ் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு அந்த கண்டென்ட் இருக்கும். ஸோ நெட்டு ஸ்லோவாக இருக்கனால இந்த விஷயங்கள் ஸ்லோவாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஃபைல், இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆடியோ புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். லாஸ்ட்டாக ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் பாருங்கள் சிமுலேஷன், அதுக்கப்புறம் அனிமேஷன். ஸோ இது நல்ல ட்ரெமெண்டஸாக இருக்குது. இது வரையும் இந்த ஆப் நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டு வருது. ஆக்சுவலாக இந்த ஆப் எனக்கு தெரிஞ்சது ஒரு டீச்சர்ஸ் குரூப்பில் ஃபார்வர்ட் ஆகி வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. உடனே இதுக்குள்ளே போய் இன்ஸ்டால் நம்ம ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருமே தவிர நம்ம லாகின் பண்ணி எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. பட் இந்த விஷயத்தை பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த யூடியூப் சேனலை அப்படியே நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க நான் சொன்ன வேர்ல்டு லைப்ரரி, அதே மாதிரி வேர்ல்டு லைப்ரரி இதில் கனெக்ட் ஆகிருக்கும். சவுத் ஏஷியன் ஆர்ச்சிவ்ஸ், சவுத் ஏஷியன் புக்கில் என்னென்ன இருக்குது அது எல்லாமே. ஸோ என்னோடய கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, என்னோடய கெமிஸ்ட்ரி ஃபீல்டு யாருன்னா பீப்புள்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெமெண்டஸாக ஐஎல்ஃபினார் அப்படின்னு சொல்லி ஆர்கானிக் புக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. அந்த புக்கை போட்டு பார்த்தா இதில் அவைலபிளாக இருந்தது. எல்லாமே ப்ரீ பிடிஎஃப் தான். ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2. ஸோ கெமிஸ்ட்ரி பீப்புள் யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா இந்த புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வேறு புக்ஸ் கூட கண்டிப்பாக இதில் இருக்குது. ஓகே, ஆயிஷா அகாடமி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியதில் பெருமை கொள்கிறது. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமே இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆயிஷா அகாடமி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியதில் பெருமை கொள்கிறது. நன்றி.